கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்று கடையில் வந்து தித்துக் குழந்தை வடிவாகி கழுவியங்கு எடுத்துச் சுரந்த முலையருந்து விக்கக் கிடந்து கதறியங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச் சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பைப் புணர்ந்து பிணியுழன்று சுற்றித் திரிந்த தமையுமுன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றிக் குறங்கி நரசரென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவனென் கிணக்கர்த்தனென்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்திரர் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரிய தன் படைக்கர்த்தரென்று அசுரர் தங்கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்துப் பரிந்து அருள் பரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே. இந்த திருப்புகழின் விளக்கம். கருவிலே சேர்ந்து 10 மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்து கரு முற்றிப் பக்குவம் அடைந்து கடைசியில் பூமியில் வந்து பிறந்து குழந்தையின் வடிவத்தில் தோன்றி குழந்தையை அங்கு கழுவி எடுத்து சுரக்கும் முளைப்பாலை ஊட்டுவிக்க தரையிலே கிடந்தும் அழுதும் உள்ளங்கையை கொட்டியும் தவழ்ந்தும் நடை பழகியும் அரைநான் கட்டியும் காலில் சதங்கையும் காதிலிட்ட அணியும் பொன் கொலுசு தண்டை அவைகளை அணிந்தும் முதிர்ந்து வளர்ந்து வயதேறி அருமையான பெண்களின் நட்பைப் பூண்டு நோய்வாய்ப்பட்டு அலைந்து திரிந்தது போதும். இனிமேல் உனது அருள் கடாட்சத்தை எப்போது பெறுவேனோ? சூரியன் அவன் அம்சமாக சுக்கிரவன், இந்திரன் அவன் அம்சமாக வாலி வெற்றி வானர அரசர்களாகவும், ஒப்பில்லா திருமால் வயிற்றிலே பிறந்த பிரம்மன் கர் இனத் தலைவன் ஜாம்பவானாகவும், நெடிய நீலன் அக்கினியின் கூறாகவும், ருத்திர அம்சம் அனுமன் என்றும், ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இன்னின்ன வகைகளிலே வந்து இப்பூமியில் சேர்ந்திட, இவர்களே தன் அரிய படைக்குத் தலைவர் எனத் தேர்ந்து அசுரர்களின் சுற்றமென்னும் கூட்டத்தை வெற்றி கொண்ட ஹரிமுகுந்தனாம் ஸ்ரீராமன் புகழும் குணம் வாய்ந்த மருமகனே, பிரம்மாவையும் தண்டித்து கோபித்து பிரம்மனைச் சிறையிட்ட பின் உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்பாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த திருப்புகழை படிப்பதன் பலன்கள்: வாழ்க்கையில் உண்மையான உணர்வு கிடைக்கும், ஆசைகள் குறையும், வைராக்கியம் வரும், முருகன் அருள் பெற மனம் திரும்பும், பாவங்கள் நீங்கி மனசுத்தி ஏற்படும், பிறவிச் சுழற்சி பற்றி விழிப்பு வரும், நோய்கள் துன்பங்களில் மன உறுதி கிடைக்கும், இறுதியில் அருள் கடாட்சம் கிடைக்கும். மனப்பூர்வமாக தினமும் பக்தியுடன் படித்தால் முருகப்பெருமானின் அருள் கடாட்சம் கிடைக்கும். நன்றி.